நான் உங்க அடிச்சிருந்தார். இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்க நம்ம முக்குளத்தோர் படை கட்சி இருக்காருல்ல, யாரு நம்ம கருணாசு, அவரு யாருக்கு பேசியிருக்காருன்னா, நம்ம எடப்பாடியை வந்து ஓட்டுக்கு ரூபாய் 2000 கொடுத்தாலும், அதாவது 2000 கொடுத்தாலும் 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். கடைசியாக செங்கோட்டையன் மேலே கை வச்சிட்டாரு. அவர் ஆக்சுவலி செங்கோட்டையன் வச்சது அவர் டிமாண்ட் வைக்கல, பிரிஞ்சு போனவங்கள ஒன்னாருங்க, ஒன்னா இருக்கிறதுல என்ன தப்பு, கட்சியை உடஞ்சு போயிடும் பண்ணியிருக்காரு. கடைசியாக செங்கோட்டையன் மேலே கை வச்சதுக்கு கொங்கு மண்டல மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு இருக்காரு. யாரு? நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை தலைவருமான கருணாஸ். இவர் ஆக்சுவலி யாருன்னா ஏடிஎம்கேவோட என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஃபேனா இருந்தார். சரிங்களா? யாருன்னா செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தொண்டர் இருந்தார். அதனால என்ன சொல்றது, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்கள் ஒண்ணு சேருங்கன்னு சொல்லி கட்சி நன்மைக்கு தான் பேசினாரு சார். அவருக்கு எந்த டிமாண்ட் வைக்கல. அதனால இவர் ஸ்டார்ட் பண்ண கட்சி இவரது கட்சின்ற மாதிரி தெனாவட்ட நான் இருக்கிறதா முடியும்னு சொல்லி என்ன போக்குல போறான்னு தெரியல. இவர் கருணாஸ் சொன்ன மாதிரியே 2026 எலெக்ஷன் ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ டிஎம்கே வந்து இப்ப சொல்ல வேணாம், டிராமா கூட பாருங்க, டிராமா கம்பெனி அந்த அளவுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள கோடு சொல்லிட்டாங்கன்ட்டு நைட் ஆள் வச்சு அடிச்சாங்க. ஆள் வச்சு கேஸ் போட்டதே இவங்க தான். பிள்ளைங்களுக்கு தொட்டில ஆட்டிட்டாங்க. கோர்ட் சொன்னாங்க, கோர்ட் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்றத அந்த இடத்த விட்டாங்க. வெறும் அப்புறப்படுத்துங்கன்ற ஒரே ஒரு வார்த்தை வச்சு கோர்ட் சொல்றதை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல இருந்து அதே எந்த கோர்ட்டை சொன்னாங்களோ அந்த கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நைட்டா நீங்க அடிச்சு வரத்துக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படிங்கிருக்காங்க. அப்புறப்படுத்துங்கன்னு யாரு? அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு கோர்ட் தான் சொல்லியிருக்காங்க. நைட்டு அடிச்சு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ல. சரிங்களா? அப்புறப்படுத்துங்க, அந்த இடம் இல்லைனாலும் அவங்களுக்கு மாத்தி இடம் கொடுங்க ஸ்ட்ரைக்கு போராட்டத்துக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த இடம் போராட்டத்துக்கான இடம் இல்லைன்னு இருக்காங்க. இதெல்லாம் விட்டீங்க, இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி எவ்வளோ ஒரு கொள்முகத்துக்கு அன்னைக்கு நைட்டே போலீஸ்காரங்களை வச்சு அடிச்சு அப்புறம் இவங்களே ஒரு டிராமா செட் பண்ணி நாங்க ஒத்துட்டோம், நாங்க பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கிட்டோம், யாரு தூய்மை பணியாளர்கள் ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு போய் இவங்க டிராமா கம்பெனி கொடுத்த யூனிஃபார்மை அந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு அவ்வளவு துப்பு இல்லை. இவங்க காசு கொள்ளையடிச்சு இவங்க வச்சுக்கணும். யூனிஃபார்ம் காசு கொடுத்தா அந்த காசு போயிடல. பாத்துக்கோங்க எப்படி பாருங்க, ரொம்ப கொடுமை இருக்குங்க. நம்ம சேனல் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.